அதாவது இந்த உலகம் எங்கும் இருக்கிற இஸ்லாமியர்களும் சரி, இஸ்லாமியர் அல்லாதவரும் நிறைய பேரும் சரி, என்ன மிகப்பெரிய ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, காசாவில் கிட்டத்தட்ட 15,000 குழந்தைங்க 20,000 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களையெல்லாம் யூதன் தான் அநியாயமாக கொன்னுட்டான், குண்டு போட்டு கொன்னுட்டான், ராக்கெட்டை விட்டு கொன்னுட்டான், சுட்டு கொன்னுட்டான் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யார் அவங்களுக்கு கணக்கெடுப்பு கொடுத்தது அப்படின்னா, எங்கள் ஹமாஸ் தான் சொல்லி இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 17,000 சொல்றாங்க, ஒரு சிலர் 20,000 சொல்றாங்க, ஒரு சிலர் 15,000 சொல்றாங்க. அப்ப எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, இப்படி அநியாயமா யூதே இப்படி கொண்டிருக்கிறானே, இது நியாயமா? கடவுளுக்கு அடுக்குமா? கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு உலகம் எங்கும் பயங்கரமான போராட்டங்களும் வெறி பிடிச்சி இருக்கிறாங்க. சரி, அப்படி வெறி பிடிச்சி இருக்கும் பொழுது இல்லையா, ஹமாஸ் பயங்கரவாதிகள் அவங்க ஏற்கனவே பச்சை போய் சொல்லுவாங்க. அவங்க சும்மாவே ஒரு ஆள் செத்தாலே 150 பேர் செத்தான், 250 பேர் செத்தான் அப்படின்னு புழுகுவாங்க. அவங்க பச்சை போய்க்காரங்க, அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்கல. ஆனாலும் இந்த வீடியோவில் இந்த இஸ்லாமிய ஒருவேளை இவங்க சொல்கிறது மாதிரியே இத்தனை ஆயிரமான இஸ்லாமிய குழந்தைகள் சாகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இவங்க பச்சை போய் சொல்கிறதுனால சரி நம்ம அவங்க ஒரு வாதத்துக்கு கேட்போம். இவங்க ஒரு வாதத்துக்கு 15,000 பேர் குழந்தைங்க இறந்துடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 15,000 குழந்தைகள் சாதாரண விஷயம் இல்லை. 15,000 குழந்தைகள் இந்த ஒரு வருஷமா 2 வருஷத்தில் 15,000 குழந்தைகள் செத்தது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இந்த 15,000 குழந்தைகள் சாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா யூதன் தான். யூதன் குண்டு போட்டு தான் கொன்னான் அப்படிங்கிறது பயங்கரமான குற்றச்சாட்டு. ஆனால் இஸ்லாமிய பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசேஷமாக இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் சொல்கிறாங்க, இல்லை ஐயோ இவ்வளவு குழந்தைகள் தான் இறந்துச்சா? இல்லையே, எப்படி குறைச்சி சொல்கிறீங்களே, 15,000 சொல்கிறீங்களே, 17,000 சொல்கிறீங்களே, 20,000 அவ்வளோலாம் இல்லை, அதிகமாக இருக்கும், நாங்கள் அப்படி தான் விசுவாசிக்கிறோம், அதிகமான குழந்தைகள் தான் இறந்துருப்பாங்க அப்படின்னு அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் சொன்னாங்க. என்னடா இது, இந்த பெண்கள் ஏன்டா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த பதிவில் இந்த குழந்தைகள் ஏன் இத்தனை 1000 பேர் அநியாயமாக செத்தாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்ல போகிறோம். இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், ஏன்னா இதுதான் உண்மை. சரி, அப்போ நம்ம நேராக இந்த வீடியோவுக்கு போவோம். எதனால் இந்த இஸ்லாமிய குழந்தைகள் இத்தனை பேர் பலியாகிருக்கிறாங்க, அது உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய டிவி சேனல், யூடியூப் சேனல், இவங்கெல்லாம் நடத்துகிற எல்லா இஸ்லாமிய சேனல்களும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, 2023 ஜனவரி மாதம் நினைக்கிறேன், அப்போ அந்த மாதத்துல இருந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. கணக்கெடுப்பு நடத்தி இந்த உலகத்திலேயே எந்த நாட்டு பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் ஈமான்லையும் சரி, அல்லாவுக்காக அல்லாவின் அடிமைகளாக வாழுகிறதுலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ரொம்ப பக்தி வைராக்கியமாக வாழுகிறவங்க ஈமான் கொண்டவர்கள் யார் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள இஸ்லாமிய பெண்களை தேடி இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் போய் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பெண்களை எல்லாம் பார்த்து கேட்டிருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் தான் ஈமானில் சிறந்தவங்கன்னு கேள்விப்பட்டோம், அதாவது அல்லாவின் அடிமைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பெண்கள், ஐயோ நாங்கள் இல்லைங்க, நாங்கள் அந்த அளவுக்கு ஈமான் உள்ளவங்க இல்லைங்க, நாங்கள் அல்லாவின் அடிமைகள் தான், உண்மைதான், ஆனால் அந்த அளவுக்கு ஈமான் உள்ளவங்க இல்லைங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களை விட பெரிய ஈமான் உள்ள பெண்கள் யாருங்க அப்படின்னு கேட்கவும், இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இந்த இஸ்லாமிய பெண்கள் தாங்க, அவங்க தாங்க உண்மையிலேயே யதார்த்தமான அல்லாவின் அடிமைகள், அவங்க தான் வீர மங்கைகள், அவங்க தான் சிங்க பெண்கள், இஸ்லாமிய சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைஞ்சு நேராக போயிருக்காங்க எங்க பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் சொன்னாலே சிரிப்பு தான் வருது. சரி, என்ன செய்கிறது, சிரிக்க வேண்டியதான். அப்போ அங்கே உள்ள போய் இஸ்லாமிய பெண்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னம்மா நாங்கள் இஸ்லாமிய இந்தியாவில் உள்ள பெண்கள்கிட்ட கேட்டோம், இஸ்லாமிய பெண்கள்கிட்ட கேட்டோம், இப்படி இஸ்லாத்தில் உள்ள வீரமங்கைகள் வீரசிங்க பெண்கள் யார் அப்படின்னு கேட்டோம். அவங்க உங்களை சொன்னாங்க, பாகிஸ்தானில் உள்ளவங்களை சொன்னாங்க, உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே பாகிஸ்தானில் உள்ள பெண்கள், ஐயோ நாங்கள் இல்லைங்க, நாங்கள் அப்படியெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஈமான் உள்ளவங்க இல்லைங்க, எங்களை விட ஈமான் உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல,
அப்போ யாருமா அப்படின்னு கேட்கவும் உடனே இந்த பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமிய பெண்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் தான் வீரமங்கைகள், அவங்க தான் சிங்க பெண்கள், அவங்க தான் உண்மையிலே யதார்த்தமான ஈமான் உள்ள அல்லாவின் அடிமைகள் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உடனே இவங்க போய் ஆப்கானிஸ்தான் போயிருக்கிறாங்க, அப்புறம் ஈரான் போயிருக்கிறாங்க, ஈராக் போயிருக்காங்க, சிரியா போயிருக்காங்க, ஏமன் போயிருக்காங்க, எல்லா இஸ்லாமிய 57-58 நாடு இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே எல்லாம் போயிருக்கிறாங்க. போய் எல்லா நாடுகள்லையும் போய் சர்ச் பண்ணி கேட்கும்போது எல்லாமே ஒரே குரல், ஒட்டுமொத்த குரலில் அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பெண்கள் தான் வீரமங்கைகள், அவங்க தான் சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்ல. அப்போ அதனால ரொம்ப அதிசயப்பட்டு நேராக வந்திருக்காங்க. இந்த லிபியா டிவி வச்சுருப்பான் போல இருக்குது, லிபியா மஸ்தாக்காபால் என்னமோ சொல்கிறாங்க, முஸ்தாக்காபால் என்னமோ டிவிக்காரன். அப்போ லிபியா அது புண்ணிய தேசம், அது அல்லாமின் அடிமைகளுடைய தேசம். அதில் உள்ள டிவியில் உள்ளவன் வந்து பேட்டி கேட்டிருக்கான், யார் பாலஸ்தீன உள்ள பெண்களில் போய் பேட்டி கேட்குறான் போல இருக்குது. இது எப்போ? இது இந்த அக்டோபர் 7 அந்த கொடூரம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அதான் இந்த நியூஸ் வெளியில் வருது. அப்போ போய் அந்த டிவிக்காரன் என்ன சொல்லி கேட்டிருக்கான், இப்படி வந்து பாலஸ்தீனிய பெண்கள்கிட்ட போய் நீ உங்களை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய பெண்களும் உங்களை தான் கையை காட்டுறாங்க, நீங்கள் தான் ஈமானில் சிறந்தவங்க, நீங்கள் தான் அல்லாஹ்வின் யதார்த்தமான அடிமைகள், நீங்கள் தான் வந்து வீரமங்கைகள், சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாமே உண்மை தான், நாங்கள் வந்து அவங்க யதார்த்தமான அல்லாவின் அடிமைகள், நாங்கள் தான் வீரமங்கைகள், சிங்க பெண்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் நாங்கள் புள்ள பெற்றுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன ஏம்மா நீங்கள் அதிகமான குழந்தை சாகிற வரைக்கும் பிள்ளைய பெக்கிறேன்னு சொல்கிறீங்களே, இது என்ன, இது அதிசயமாக இருக்குது, மற்ற இஸ்லாமிய பெண்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது, அவங்க வந்து 10-11 நிறுத்திக்கிறாங்களே, ஆனால் நீங்கள் வந்து 15 இப்போ 20 அப்படின்னு பெற்றுக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே அல்லாவின் அடிமைகளுக்கு 4 மனைவிகள், குறைஞ்சபட்சமே 4 மனைவிகள். அப்போ 4 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆளுக்கு 20 பெற்று போட்டுருவாங்க. அப்போ இதுக்கு வந்து யார் அதிகமாக எல்லா விதமான உதவிகளும் செய்வான் அப்படின்னா அமெரிக்காக்காரன் தான். அவன்கிட்ட தான் ஐயா நாங்கள் குழந்தை இருக்கும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரன்ட்ட அவன் மில்லியன் கணக்கான டாலர்களை அள்ளி கொடுப்பான். இவங்க வச்சுக்கிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு ஆளாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போ தான் அந்த கேட்டிருக்கிறாங்க, என்ன எதனால அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து அதிகமான மற்ற இஸ்லாமிய பெண்களை விட நாங்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவன் கேட்டிருக்கிறான், எதுக்காக நீங்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னு கேட்க. அதிசயமான இதனுடைய வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ அதிகபட்சமாக அதை பற்றி சொல்லலை. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான தகவல்களோடு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசேஷமாக எதனால் யதார்த்தமான உண்மை, எதனால் பாலஸ்தீனத்தில் உள்ள குழந்தைகள் செத்ததுக்கு இத்தனை, அவங்க 1000 சாகட்டும் இல்லை 500 10 குழந்தைகள் கூட சாகட்டுமே, அது எதனால் யதார்த்தமாக செத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவன் கேள்வி கேட்டிருக்கிறான், எதுக்காக நீங்கள் வந்து அதிகமான ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் பெற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும் பொழுது அந்த அம்மா ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொல்லுது. என்ன அப்படின்னா, நாங்கள் குழந்தைகளை எதுக்காக பெற்றுக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவங்கள சாவுக்குள்ளே தள்ளுறதுக்கு, அவங்கள சாகடிக்கிறதுக்கு, அவங்க மரணத்துக்கு, அவங்க செத்து போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆகி போய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, மார்ச்சராக சாகிறன்னா உயிர் தியாகம் செய்கிறதுக்காக. இவங்களை பொறுத்த வரைக்கும் உயிர் தியாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூதனை போய் வம்பிழுக்கணும், ஏதாவது குண்டு போடணும், ஏதாவது அவங்க தற்கொலைப்படையாக மாறி எதையாவது செய்யணும், இந்த மாதிரியான எதையாவது வேலைகளை செய்யணும். வேலைகளை செய்யும்போது அவன் யூதன் சும்மா இருக்க மாட்டான், அவனை பிடிச்சி தண்டனை கொடுப்பான். அதுக்கு பேர் மார்ச்சர். அதுக்கு பேர் தான் மார்ச்சரான். தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்காகவோ எவனாவது வந்தால் தாக்குனா அதுக்காகவே வந்து அவனை தாக்குற அதில் உயிர் போகிறது, அதுக்கு பேர் மாஸ்டர் இல்லையா. இவங்களாம் சும்மா போய் வம்புழுத்து பிரச்சனையை உண்டாக்கி அப்போ அதில் சாகிறதுக்கு பேர் மார்ச்சரான். சரி, இவங்களுடைய பாணியில் அதுக்கு பேர் தான் மார்ச்சர். உண்மையிலே யதார்த்தமாகவே இதுவரைக்கும் யூதனாக போய் எந்த ஒரு நாட்டிலையும் வம்புழுத்ததும் கிடையாது, போர் தொடுத்ததும் கிடையாது. கிட்டத்தட்ட 20 இந்த 1948 நினைக்கிறேன், இதுக்குள்ளே 20க்கும் மேற்பட்ட யுத்தத்தை இவன் பார்த்துட்டான். யார்?
இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்திருக்கு. அது எல்லாமே ஆரம்பிச்சுங்க எல்லாமே இந்த புண்ணிய மதத்தை சேர்ந்த நாடுகளில் உள்ளவங்க தான். அவங்க தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இவன் திருப்பி அடிப்பான், அப்புறம் பேசாமல் இருப்பாங்க, அடி வாங்கிட்டு செத்துட்டு. அப்புறம் இதுதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் யூதனாக போய் எந்த நாட்டோடையும் அந்த பக்கத்தில் உள்ள எந்த நாட்டோடையும் வம்பிழுத்ததோ யுத்தம் செஞ்சதோ எந்த பிரச்சனை பண்ணதுமே கிடையாது, சரித்திரமே இல்லை. ஆனால் இந்த பெண்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் குழந்தைகளை பெற்றுக்கிறது எதுக்கு அப்படின்னா அவங்க சாகிறதுக்காக. சரிதானே, அவங்க சாகிறதுக்காக தான் அவங்க பெற்றுக்கிறாங்க. 10 பெற்றாலும் சரி, 20 பெற்றாலும் சரி, 1 பெற்றாலும் சரி, எதுக்காக? சாகிறதுக்காக தான் பெற்றுக்கிறாங்க. சாகிறதுக்காக அவங்க சாகுறாங்க. அப்போ குழந்தைங்க பிறக்கும் பொழுது என் குழந்தைகள்லாம் சாகணும், அவங்க உயிர் தியாகமாக சாகணும், அவங்க யூதனுக்கு விரோதமாக போய் சண்டை போட்டு சாகணும், ஏதாவது ஒரு வகையில் ஜெயிலில் போய் எதையாவது செஞ்சு சாகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் சின்ன வயசில் செத்தாலும் சரி, பெரிய பெரிய ஆளான பிறகு கிழவனாகி செத்தாலும் சரி, எப்படியோ அதுக்கு பேர் உயிர் தியாகம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் சாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க குழந்தைகளை பெற்றுக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக இந்த குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணாங்களோ அது ஏற்ற மாதிரி தான் அவங்க நடக்குது. அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க சின்ன வயசில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த தாய்மார்கள் சேர்ந்து செஞ்ச பில்லி சூனி என்ன அப்படின்னா, என் வயிற்றில் இருக்க குழந்தை சாகணும், பிறந்ததுக்கப்புறம் சாகணும், எதுக்கு யூதனுக்கு விரோதமாக போய் சாகணும், 10 வயசாக இருக்கும்போது சாகணும், 20 வயசாக இருக்கும்போது துப்பாக்கி, இப்படியே இதுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அதை அப்படியே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரதிஷ்டைப்படியே தான் அந்த குழந்தைங்க சாகுறாங்க. இப்போ இதுக்கு யார காரணம் சொல்கிறது? தான் பிரதிஷ்டை பண்ண குழந்தைங்க சாகணும்னு சொல்லி பெத்தெடுத்த இந்த புண்ணியவதிகளை குற்றம் சொல்லணுமா, இல்லை யூதனை குற்றம் சொல்லணுமா? அப்போ இந்த புண்ணியவதிகள்லாம் குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்கள பிரதிஷ்டை பண்ணுறது போல தான் அந்த குழந்தைங்க சாகுறாங்க. அப்போ இவங்க தான் அதுக்கு குழந்தைங்க சாகிறதுக்கு பாலஸ்தீனத்தில் காசாவில் அவங்க எந்த வகையில் செத்தாலும் சரி அதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த பாலஸ்தீன இஸ்லாமிய பெண்கள் தான் காரணம். ஏன்னு கேட்டால் அவங்க அதுக்காக தான் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க, அப்படித்தான் அவங்க பில்லி சூனியை செஞ்சுருக்கிறாங்க, அதுக்காக தான் அவங்க அல்லாஹ்கிட்ட வேண்டி இருக்கிறாங்க, அதுக்காக தான் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதனால அவங்க அதே போல தான் அவங்க சாகுறாங்க. இப்போ இவங்க தான் காரணம். அதனால தான் பாலஸ்தீனத்தில் உள்ள இந்த டிவியில் உள்ளவங்க கூட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அவங்க யூதே நியூக்ளியர் பாம்பெலாம் வச்சுருக்கிறானா, ஆனால் இஸ்லாமிய பெண்கள், பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு நியூக்ளியர் பாமா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகள் பலி கொடுக்குறாங்க, சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்கிறாங்க, உயிர் தியாகம் செய்கிறாங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா ஏன்னோ யூதன் விரட்டி தேடி போய் குழந்தைகளை கொல்றதுக்கு போனது மாதிரியும், அவங்க தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டு செத்தது மாதிரியும் ஒரு கதையை கட்டிக்கிட்டு கொண்டு வராங்க. அது உண்மையே கிடையாது. பாலஸ்தீனத்தில் இருக்க புண்ணியவதிகள் குழந்தைகளை பெற்றுக்கிறதே எதுக்கு அப்படின்னா சாகடிக்கிறதுக்காக, உயிர் தியாகம் செய்கிறதுக்காக, பலி கொடுக்கறதுக்காக. அதே போல தான் அவங்களுக்கு நடக்குது. இதனால தான் அது 15,000 செத்தாலும் சரி, 20,000 செத்தாலும் சரி, அதுக்கு காரணம் இந்த இஸ்லாமிய பாலஸ்தீன பெண்கள். அவங்களுடைய துவாவை கேட்டு அல்லாஹ் இந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான். இதில் யூதனை குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? யூதனை ஏன் குறை சொல்கிறாங்க? அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமிய புண்ணியவான்களும் சரி, இஸ்லாமியர் அல்லாதவரும் சரி, எதுக்கு யூதனை இஸ்ரேல் தேசத்தை குற்றம் சுமத்துறாங்க? குண்டு போட்டு கொண்டுட்டான் அப்படின்னு சும்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. எது கத்துறாங்க? அந்த அம்மா தான் சொல்லிடுச்சு, நாங்கள் பெக்கும் பொழுதே அவங்கள பிரதிஷ்டை செய்கிறோம், அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யணும், அல்லாவுக்கு பலி கொடுக்கறதுக்காக அப்படிங்கிறது அவங்க பெற்றுக்கிறாங்க. அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுடைய பாவமெல்லாம் இந்த குழந்தைகளை பெற்ற இந்த புண்ணியவதிகள் மேலே தான் போகுமே தவிர மற்ற இதுக்கும் யூதனுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதனால இந்த பாலஸ்தீனத்தில் இருக்க இந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாமே பயங்கரமாக சாட்சி கொடுக்குறாங்க. எங்களை பற்றி என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுது தன்னுடைய குடும்பத்தை குறித்து. என்ன அப்படின்னா, நான் 2 மார்ச் 2 குழந்தைகளை நான் அல்லாவுக்காக பலி கொடுத்துருக்குறேன், 2 குழந்தைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், 2 குழந்தைகளை நான் மார்ச்சராக உயிர் தியாகத்துக்கு கொடுத்துருக்குறேன். ரொம்ப பெருமையாக சொல்லுது, இவர் 2 குழந்தைகளை நான் உயிர் தியாகம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இதிலே தெரியும், இங்கே நிறைய இந்த புண்ணியவதிகள் எல்லாம் உட்காந்துருக்கு, இதே வேலையை தான் செஞ்சுருக்கு. இவங்களுக்கு இதுதான் வேலை. வாழ்கிறதே இதுக்காகத்தான். எதுக்குன்னா குழந்தைகளை எல்லாம் பெக்கணும், அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யணும் அப்படின்னு.
இதைத்தான் இந்த பெலிஸ்தியர்கள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க. பால் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு தன்னுடைய முதல் குழந்தைய என்ன செய்வாங்கன்னா வருஷம் பலி கொடுப்பாங்க. அதே ஆவிதான் இன்ன வரைக்கும் இந்த பாலஸ்தீனத்தை விட்டு போகலை. அந்த பாலஸ்தீனத்தில் இருக்க இந்த புண்ணியவான்களை அதே வேலையை தான் செய்ய வச்சுருக்கு. இப்போ வித்தியாசமாக பலி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்போ பகிரங்கமாக அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த சிலைக்கு முன்னாடி போய் பலி கொடுத்தாங்க. பூஜாரிகளையெல்லாம் வச்சு வெட்டி அப்படி எரித்து கொன்று சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைகளை பலி கொடுக்குற அந்த கொடூரமான சம்பவங்கள் அந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலஸ்தீனத்தில் செய்கிறது உண்டு. அதே ஆவிதான் இப்போ அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த காசா மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த புண்ணியவதி என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, இன்னமும் யூதர்களுக்கு விரோதமாக ரத்தம் சிந்துறதுல பழி வாங்குதல் இன்னும் முடியலை. ஏன்னு கேட்டால் இன்றைக்கும் இப்போவும் நிறைய குழந்தைகள் இன்னும் பலி கொடுக்கப்படலை. ஏகப்பட்ட குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களும் பலி கொடுக்கப்படணும். அதனால இன்னமும் பழி வாங்கி தீரலை. இன்னும் ரத்தம் முழுமையாக சிந்தப்படலையாம். முழுமையான அந்த பாலஸ்தீனத்தில் அந்த காசாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய ரத்தமும் அங்கே சிந்தப்படணுமா. அதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிரியம். இப்போ யோசிச்சு பாருங்கள், அது எப்போ ஏற்பட்ட அல்லாஹ் என்ன எல்லாம் ஏது அல்ல அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிஞ்சுக்க வரும். ஏன்னு கேட்டால் இன்னமும் ரத்தம் சிந்தி தீரலையாம். அதனால இன்னமும் நிறைய குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களும் ரத்தம் சிந்தணும், அவங்களும் பழி வாங்கணும், யூதனுக்கு விரோதமாக போகணும், யுத்தம் செய்யணும் அப்படின்னு இருக்கிற பொம்பளைகளையும் தூண்டி விடுது இந்த அம்மா. ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் அந்த குழந்தைகளை எங்கள் கர்ப்பத்தில் சுமந்த போதும் சரி, அவங்கள மண்ணுக்குள்ளே நாங்கள் புதைக்கும் போதும் சரி, எங்கள் குழந்தைங்க எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதுதான் விஷயம். எங்கள் குழந்தைங்க எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்கள் குழந்தைங்க எங்களுக்கு டியர் கிடையாது. எது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா மண்ணு தான். இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே, தங்களுக்கு ஒரு லேண்ட் இருந்தது மாதிரியும், ஒரு நாடு இருந்தது மாதிரியும், சட்டத்திட்டம் இருந்தது மாதிரியும், இராணுவம் இருந்தது மாதிரியும், போலீஸ், கலெக்டர், முதலமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டர்கள்லாம் இருந்தது மாதிரியும் இன்றைக்கும் நம்ப வச்சுருக்காங்க இவங்கள. 1948க்கு முன்னாடி பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தது மாதிரி திடீர்னு அந்த நாட்டில் உள்ளவங்களையெல்லாம் பிடிச்சி ஒரு சூறாவளி காற்று பிடிச்சி தள்ளி கொண்டு போய் காசாவில் போட்டது மாதிரியும் இப்போ இனி போக முடியாமல் தன்னுடைய நாட்டுக்கு, சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாமல் இருக்கிறது மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையை மண்டைக்குள்ளே போட்டு விட்டாங்க. இன்ன வரைக்கும் தங்களுடைய நாட்டை நாங்கள் திருப்பி கொள்ளுவோம், நாங்கள் பெக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியம் கிடையாது, அதுக்கு மேலே எங்களுக்கு பாசம் கிடையாது, அந்த குழந்தைகளை பெக்கிற எதுக்காக பெக்கிறோம்னு நாங்கள் பலி கொடுக்கறதுக்கு. அப்புறம் எதுக்கு இவங்க யூதர்களை குத்த சொல்கிறாங்க? அப்போ காசாவில் மறிக்கிற குழந்தைகளுக்கு, சாகிற குழந்தைகளுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த புண்ணியவதிகள் தான் காரணம். ஏன்னு கேட்டால் அவங்க தான் பலியை கொடுக்குறாங்களே. அதுக்காக தானே ஹமாஸ் மேலே குண்டு போடுவான்னு தெரிஞ்சும் அவங்கள சுற்றி குழந்தைகளை வச்சுருக்கிறது யார்? இந்த பாலஸ்தீன குழந்தைகளை சுற்றி வச்சுருக்குது. அப்போ தான் அந்த குழந்தைங்க சாவாங்க. அப்போ தான் உலகத்துக்கு எல்லாம் ஐயோ குழந்தைகளை கொண்டு விட்றான், குழந்தைகளை கொள்கிறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லலாம். எப்பேற்பட்ட பிசாசுகளாக அவங்க வளர்ந்துருக்குங்க, எப்பேற்பட்ட மனநிலையில் இவங்க வாழ்ந்துருக்குறாங்க, இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த அம்மா சொல்லுது, எங்களுடைய ஹோம்லேண்டு அது எங்களுடைய ஹோலி பிளேஸாக, அவங்களுடைய ஹோலி பிளேஸாக. அது எங்களுடைய குழந்தைகளை விட எங்களுக்கு நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். எங்கள் பெத்த குழந்தைகளை விட எங்கள் மண்ணைத்தான் அதிகமாக நேசிக்கிறோம். இவங்க ஏதோ ஹோம்லேண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இருந்தது மாதிரியும். இவங்களே பிரிட்டிஷ்கார கண்ட்ரோலில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒட்டமான் கண்ட்ரோல், அதுக்கு முன்னாடி ஏவேவேன் கண்ட்ரோல்லையோ இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்களுடைய ஹோம்லேண்டு, ஏதோ காலங்காலமாக அவங்க வசித்த மாதிரி சொல்கிறாங்க. 2000 வருஷமாக யூதன் அந்த தேசத்தில் இல்லை, அதுதான் விஷயம். அதுக்குள்ளே இது இவங்களுடைய ஹோம்லேண்டாக மாறிடுச்சான். வேறு ஒன்றும் இல்லை. யூதன் 2000 வருஷம் கழித்து தன்னுடைய நாட்டை கட்டி கொண்டானே, அது மேலே உள்ள பொறாமை தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இதுகளுக்கு. அதனால தான் மற்றவங்களையும் இந்த அம்மா தூண்டி விடுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹோம்லேண்டுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பலி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பலி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஹோம்லேண்டு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சொந்த நாடு உங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஒரு நாடோடி அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்கள் உங்களுக்குன்னு பாலஸ்தீனம் அப்படிங்கிறது உங்கள் ஹோம்லேண்டாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் பலி கொடுங்க, அல்லாவுக்காக பலி கொடுங்க அப்படின்னு இந்த அம்மா உஸ்பேத்தி விடுது. அதாவது இந்த அம்மா சொல்லுது பாருங்க, இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஜெயில்களில் காசாவில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருந்து ஒருத்தராவது அங்கே ஜெயிலில் இருக்கணுமா, ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டு யூதனுக்கு விரோதமாக எதையாவது கல்லெடுத்து எரிஞ்சிட்டாவது அவன் சிறையில் இருக்கணும்.
என்னத்தையாவது செஞ்சுட்டு அவன் கற்பழிச்சிட்டு எதையாவது கொலை பண்ணிவிட்டு அவன் ஜெயிலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் ஒரு மரியாதையுள்ள குடும்பம், அந்த குடும்பத்தை மதிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் மானங்கெட்ட குடும்பம். ஒரு பலியும் அல்லாவுக்காக எந்த குழந்தைகளையும் பலி கொடுக்கல, அல்லாவுக்காக எந்த குழந்தைகளையும் ஜெயிலுக்கு அனுப்பலை. அப்படி இருக்கும்போது நீ இந்த பாலஸ்தீனத்தில் இருந்து எதுக்கு? உனக்கும் ஹோம்லேண்டுக்கும் உனக்கும் ஹோலி பிளேஸ்க்கும் உனக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, நீ மானங்கெட்ட குடும்பம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அவங்க என்ன ஹானரே கிடையாதான், மரியாதையே இல்லையா அந்த குடும்பத்துக்கு. அதாவது இந்த குடும்பத்திலேருந்து எவனாவது ஒருத்தன் உன் குடும்பத்தில் எவனாவது இப்போ இஸ்ரேல் தேசத்தில் ஜெயிலில் இருக்கானா? ஆமாம், மூத்தவன் இருக்கான். அப்படியா? அப்போ நீ அல்லாஹு அக்பர், உனக்கு சுபான் அல்லா அப்படின்னு போட்டுருவாங்களாம், புலர்த்துவாங்களாம். இல்லை அப்படின்னா இந்த குடும்பத்தை மதிக்கவே மாட்டாங்களாம். இல்லைன்னா அல்லாவுக்காக பலி கொடுக்கணும் குழந்தைகளை. ஹமாஸை சுற்றி ஹமாஸ் எங்கெங்கே இருக்கானோ அங்கே எல்லாம் அந்த குழந்தைகளை கொண்டு போய் சுற்றி பிச்சை எடுக்க வை. அவங்க பிச்சை எடுக்கட்டும், தட்டை தூக்கிட்டு அண்டாவை தூக்கிட்டு அப்படியே திரியட்டும் சோத்துக்காக. அதை பார்த்து அல் ஜசீராக்காரை வந்து போட்டோ எடுத்து பாருங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு அவங்க அதான் உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் காமிக்கட்டும் உண்மை எது பொய் அப்படின்னுங்கிற அதெல்லாம் பார்க்குறதில்ல. போட்டோவை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு ஏதோ இஸ்ரேல் தேசத்தான் அந்த மாதிரி ஆக்கிவிட்ட மாதிரி இவங்கள இல்லை. இந்த இஸ்லாமிய பெண்கள் தான் தங்களுடைய சந்ததிகளை தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை அப்படியே யூத மேலே பழி போட்டாங்க. அதான் யதார்த்தமான உண்மை. இஸ்ரேலிய தேசத்தில் ஒருத்தங்க கூட ஜெயிலில் இல்லை அப்படின்னா, காசாவில் இருக்கிறவன் ஜெயிலில் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தை கேவலமாக மதிப்பாங்களாம். அதனால இந்த புண்ணியவதி சொல்லுது பாருங்க, இந்த புண்ணியவதி 17 குழந்தைகளை பெற்றிருக்கு. சாதாரணம் இல்லை, 17 பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. 17 பிள்ளைகளை பெற்றிருக்கு. அதில் 65 பேரம்பேத்திகள். 17 பிள்ளைகளாம், அதில் 65 பேரம்பேத்திகளாம். இப்போ இது 17 குழந்தைகளையும் 65 பேரம்பேத்திகளையும் இந்த அம்மா என்ன செய்யுமா, அல் அக்ஸா மசூதிக்காக பலி கொடுக்குமா. அல் அக்ஸா மசூதிக்காக பலி கொடுக்குமா 17 குழந்தைகளையும். அது பெற்று போட்ட 65 பேரம்பேத்திகளையும் அது ரொம்ப பெருமையாக சொல்லுதே. அல் அக்ஸா மசூதிக்காக கட்டடத்துக்காக உயிர் தியாகமாக பலி கொடுக்குமா. அப்போ இது ஒரு சரியான ஒரு பிசாசு. அதான் சொல்லுது, எல்லாத்தையும் நான் வந்து பலி கொடுப்பேன், சந்தோஷமாக பலி கொடுப்பேன், அல்லாவுக்காக சந்தோஷமாக பலி கொடுப்பேன், அல் அக்ஸாவுக்காக சந்தோஷமாக பலி கொடுப்பேன், ஹமாஸ் போராளிகளுக்காக சந்தோஷமாக பலி கொடுப்பேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் பலி கொடுத்துவிட்டு கடைசியில் யூத மேலே பழி போடுறது, இதுதான் விஷயமே. இந்த புண்ணியவதிகள் இதையே உலகமே நம்பிக்கிட்டு இருக்காங்களே, அதான் விஷயம். அது குழந்தைகளை பெக்கிறது, அவங்க வளர்க்குறது, ஆளாக்குறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அல்லாவுக்காக பலி கொடுக்கறதுக்காக. அதுக்காகவே பெக்குறாங்க. அப்போ யூதனுக்கு விரோதமாக எதையாவது செஞ்சுட்டு ஜெயிலையாவது போய் இருக்கணும், எதையாவது செய்யணும், எதையாவது ஒரு கொடூரத்தை செஞ்சுட்டு கொலையை கற்பழிப்பை எதையாவது செஞ்சுட்டு ஜெயிலில் போய் இருக்கணும். அப்படி இருந்தால் பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த புண்ணியவதிகளுக்கு அந்த குடும்பத்துக்கு மரியாதை மானம். இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் என்னடா கேவலம் கட்ட குடும்பம் அப்படின்னு அர்த்தமா. அப்போ இந்த புண்ணியவதிகள்லாம் அந்த குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு அல்லாவுக்காக பலி கொடுக்கறதுக்கு. அப்போ அதுக்கு அல்லாவுக்காக பலி ஆகுறாங்க, அவ்வளோதானே. அவங்களுடைய வேண்டுதல் அவங்களுடைய துவாவையெல்லாம் அல்லாஹ் கேட்டு நிறைவேற்றுறான். அப்போ குழந்தைகள் சாகுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அல்லாஹ் தான் காரணம். இந்த பாலஸ்தீனத்தில் இருக்க இந்த புண்ணியவதிகள் தான் காரணம். இது எப்படி யூதன் காரணமாவான்?